இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த டிரைவர் பையன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கான். அப்படியா? என்ன சேலஞ்ச் பண்ணா? உன் கையால அவன் அம்மா சிலைய திறந்து வச்சு ஆதரவற்றோர் இல்லம் கட்ட பூமி பூஜை போட போறேன்னு சொன்னான்ல. ஆமா சொன்னா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. இருந்தாலும் என்கிட்டே வந்து உன் கையால சிலை திறப்பு விழாவை நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கான். ஆனா இது நடக்கவே நடக்காது. என் அக்கா ஃபங்க்ஷனுக்கு வந்து சிலைய திறக்கவே மாட்டான்னு உறுதியா சொல்லிட்டேன். நான் இந்த சவால்ல ஜெயிச்சுட்டா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கான். இதுவே அவன் ஜெயிச்சுட்டானா நான் அவன் அம்மா சிலை இருக்கிற இடத்துக்கு போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி 10 நாள் விளக்கு போடணும்னு சொல்லியிருக்கான். அவன் ஏதாவது கோல்மால் வேலையை பண்ணி ஒன்ன வச்சே சிலை திறக்கிறதுக்கு பாப்பான். நீ ஏமாந்துடக்கூடாதுக்கா. ஏய், நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ஓ, இப்ப சவால் வேற போட்டிருக்கானா? நீ ஜெயிச்சா வீட்டை விட்டே போறேன்னு சொல்லிருக்கான்ல. அததானே நாமளும் எதிர்பார்க்கிறோம். இனிமே அவன் என்ன பண்ணாலும் சரி, நான் சிலையை திறக்க போவேனா? அவனே நமக்கு ஒரு நல்ல சான்ஸை உருவாக்கி கொடுத்திருக்கான். இதை பயன்படுத்தி அவனை வீட்டை விட்டே துரத்திட வேண்டியதுதான். அக்கா, இந்த மாதிரி ஏற்கனவே பல தடவை நடந்திருக்கு. அப்பெல்லாம் அவன் தானே ஜெயிச்சிருக்கான். இப்பவும் அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குக்கா. சந்திரா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. தைரியமா இரு. இல்லக்கா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிடலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சது திரும்பி வந்துடலாம். உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு பயந்து ஊரை விட்டே ஓட சொல்றியா? அப்படி பண்ணா அதுவே நம்ம தோத்த மாதிரி தாண்டி. இங்கேயே இருந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதான் வீரம். அதை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போலான்னு சொல்றதெல்லாம் கோழத்தனமா இருக்கு. நீ கவலைப்படாத. இந்த தடவை அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி, என்கிட்ட அது எடுப்படாது. அவன் தோத்து கண்டிப்பா இந்த வீட்டை விட்டே ஓட போறான் பாரு. அக்கா, இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. நீ தேவையில்லாம பயப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகாத, சரியா? போ.